நேயருக்கு வணக்கமே. தாய்ந்த தெய்வம் என்னும் நேயருக்கு வணக்கமே. நேயருக்கு வணக்கமே. தாய்ந்த தெய்வம் என்னும் நேயருக்கு வணக்கமே. தாய் சென்ற கோயில் மெல்ல தந்ததுக்கு வந்தவள். தாய் சென்ற கோயில் மெல்ல தந்ததுக்கு வந்தவள். அந்த தமிழ்நாட்டு சொல்லும் வணக்கமே. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. வணக்கமே. அறமொரு இன்பம் என்னும் மாயகளே 64. அறப்பொருள் இன்பம் என்னும் மாயக்கலையில் 64. அறமொரு இன்பம் என்னும் மாயகளே 64. கற்றுத்தந்த ஆசானுக்கு வணக்கமே. எங்க வாத்தியார் ஒருவருக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. வணக்கமே. பகவான் படைப்பினிலே பெண்ணாகிய நான பழனியப்பனுக்கு வணக்கம். ஓடியா. அப்படியே பகவத் படைப்பிலே பெண்டாட்டி இரண்டான பழனி அப்பனுக்கு வணக்கம். பகவான் படைப்பினிலே பெண்ணாகிய நான பழனியப்பனுக்கு வணக்கம். இங்கு பாவாட இங்கு பாவாடா போட்ட பாவாடா தச்ச பாவாடா பச்சை பாவாடா நல்ல பாவாடா புது பாவாடா அல்ல பாவாடை கட்டிக்கிட்டு மசால் காரல்ல வைக்கும் பாவஜனங்களுக்கும் வணக்கம் வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு பேனட போட்டுக்கிறோம் பாமர பெண்களுக்கு வணக்கம் வணக்கம். கற்றவங்க மற்றவங்க பெற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரை வணக்கம் வணக்கம். மத்தவங்க கேட்டு கல்யாணம் செய்தவருக்கு வணக்கம். கற்றவங்க மற்றவங்க பெற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரை வணக்கம். ஐயா காதலிலே தோல்வியுற்று மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு கைலாசம் போவருக்கு வணக்கம். காதல தோல்விட்டு பூச்சி மருந்து படுத்த குடிச்ச கைலாசம் போனவருக்கு வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிற கோடி நானும் வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வந்தால கண்டனுக்கு பொழுது சாமி நல்ல வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிறேன் கோடி நானும் வணக்கம். ஐயா வாங்கின கடனையே திருப்பி கொடுக்காத மணிவேலு ஆள்றவருக்கு வணக்கம். வாங்கின கடனை திருப்பி கொடுக்காத சில பேத்துக்கு வணக்கம் வணக்கம். இத்தகைய சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு ஐயா வணக்கம். சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். இத்தகைய சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். நல்ல தத்துவங்கள் விளக்கிட்ட தக்கவேலு ஐயாவுக்கு போடுகிறேன் கோடி நானும் வணக்கம் வணக்கம். மன்னதம் நாட்டு சொல்லும் வணக்கமே. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. அடே அப்பா அருமையான பக்கமேளம். ஆமா என்னவானாலும் வசிக்கிறீல்ல அப்படி இருக்கணும். பக்கமேல கலைஞர் இவ்வளவு சுதாரிப்பு சுட்டிக்கா இருந்தாத்தான் சோகமா இருக்கிற நடிகர்கள் கூட நல்லா பாடுறதுக்கு ஒரு மனசு வரும். பப்புனுக்காரை வாயை திறந்துட்டேன்னா நீங்க பூரா பட்டு பட்டுன்னு அடிச்சிடணும். ரொப்பிடுவான். ஆமா சந்தோஷம். அதே போல நல்ல ஒரு கூட்டம். ஆமா இந்த முகரை எடுக்கிறதுக்கு 1 2 3 4 5 சந்தோஷம். 5 பேர் வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம். கூட்டத்தை பார்க்கும்போது அங்க வரைக்கும் நிக்கிறாங்க. மனசுக்கு சந்தோஷமாத்தியா இருக்கு. ஆனா இந்த கூட்டம் இப்ப கூடுறது பெரிய விஷயம் கிடையாது. நாடகம் முடிகிற வரைக்கும் இருக்கணும். இருந்தாத்தான் நாங்க என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வாட்டுக்கு பாதியிலே எந்திரிச்சு ஓடிட்டு அப்புறம் எங்களை போய்கிட்டு குறை சொல்லக்கூடாது. இந்த அவரை போட்டிருந்தோம்னா பொழந்து தள்ளியிருப்பாரியா, நம்மளுக்கு என்னமோ பொழக்க தெரியாது மாதிரி. இந்த அந்த டான்ஸுக்காரியை போட்டிருந்தோம்னா பரட்டுன்னு பாவடை கிழிச்சிருப்பார். இவங்களுக்கு என்னமோ கிழிக்க தெரியாத மாதிரி. அப்படி எங்களை குறை சொல்லக்கூடாது. அப்படிலாம் இருந்தாலும் அமைதியாக இருந்து நாடகத்தை பார்க்கணும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபான முதற்றே உலகு என்ற வள்ளுவர் குரலுக்கணுங்க ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அகஸ்தின அரவணைப்பில் உருவெடுத்து பாவேந்த நாவிலும் மூவேந்திர மடியிலும் முச்சங்கத்தி அடிகளில் பிரபலித்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும் கற்பை அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி தாலி கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதக்கூடிய என்ன பெத்த ஆத்தா மாறுகளுக்கு இப்ப தெங்கோட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா அணைக்கிறாங்க. நம்ம என்னைக்கிடா புருஷனை தொட்டு கும்பிட்டு இந்த பப்புனுக்காரன் புதுசா சொல்றானே தொட்டு கும்பிட்டாங்க. எப்ப தொட்டு கும்பிட்டாங்க? அந்த காலத்துல 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க வீட்டுக்கார கால. எங்க வீட்டுல நான் பார்த்திருக்கேன். எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலையை பூரா முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க அப்பத்தா அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு கட்டில உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும், காலை தாண்டா பிடிக்கும், காலை பிடிச்சு தொட்டு கும்பிடும். இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய சென்னையாக்க பிறந்தவனே துணையாக்க பிறந்தவனே நீங்கள் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அப்பத்தான் நம்ம குடும்பம் குட்டி சந்ததி கொக்கரை நெளிவெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தொட்டு கும்பிட்டுச்சு நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே தலைகீழா மாறி போச்சு. எப்படி? ஒவ்வொரு வீட்டுல விடிய கால பொம்பளை ஆளுங்க எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, விடிய கால 4 மணிக்கெல்லாம் ஆம்பளை ஆள் எந்திரிச்சிடறேன். எதுக்கு? எந்திரிச்சு பொண்டாட்டி ஆள தொட்டு கும்பிடுறது.
எதுக்கு எதுக்கு ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவராகி போச்சு. தலை வலி வின்னு தெரிக்குது. ஒரு கட்டிங்க போட்டாத்தான் சரி வரும். ஒரு 100 ரூபா இருந்தா கொடு. அதுல கொஞ்சம் அசந்து ஒருத்தா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்கலாம். தாய்மார்கள்லாம் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், என்னை நீங்க பப்புனாவே நினைக்க வேணாம். உங்க வீட்டுல ஒருத்தனா, உங்க குடும்பத்துல ஒருத்தனா, உங்க கூட பிறந்தவனா, ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்றேன். ராத்திரில படுக்கும் போது இந்த காதுல ஓடுற தோடு, கழுத்துல ஓடுற செயின், காலில் ஓடுற கொலுசு கிழிச்சு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க. ஏன் அப்புறம் அதற்கான இதற்கானு யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளைய பொண்டாட்டிய புருஷங்க மிஞ்சிய உருவி பார்த்திருக்கேன், வரல. முண்டைய கட்டவர்களோட வெட்டி எடுத்துட்டு போயிட்டு அடமானம் வைக்கிறதுக்கு. அப்படி எல்லாம் நிறைய கிளம்பிட்டாங்க. வேற எங்கேயும் போக வேணாமுங்க, நம்ம ஊர்லயே கேட்டு பார்ப்போமே. நம்மளும் மாசம் 30 நாள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கு தினந்தோறும் நாடகத்துக்கு போகத்தான் செய்யறோம். சரி. ஆனா இம்புட்டு கூட்டத்தை ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பார்த்து. அதுல தாய்மார்கள் கூட்டம் நிறைய. இங்க பூரா வரிசையா உட்கார இடம் இல்லாம உட்காந்துருக்காங்க. இவ்வளவு பெண்கள் இருக்கிறதுனால இங்க உள்ள தாய்மார்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. கேட்கிற கேள்விக்கு யாராரு உண்மையை சொல்லி இந்த காளியம்மனையும் மாரியம்மனையும் நினைச்சு கைய தூக்குறீங்களோ தலைக்கு ஒரு 500 ரூபாய் பரிசு. 500 ரூபாய்? ஆமா, கண்டிப்பா. ஆனா கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லி கைய தூக்கணும். பெண்களுக்கு கேள்வி என்ன கேள்வி? விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்காரு காலை தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற எந்த வேலையும் பார்ப்பேன் அப்படிங்கிற என்ன பார்த்தா ஆத்தாமாரு இருந்த கைய தூக்குங்க பார்ப்போம். எங்க சரியா கேட்கலையா? ஏய் நல்லா சொல்லியா? சரி, இந்த மைக்கில் கேட்டு பார்ப்போம்யா. சரியா கவனிக்காம இருந்திருப்பாங்க. மறுபடியும் ஒருக்க கேட்போம். விடிய காலையில எந்திரிச்சதும் என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டுத்தான் ஒலையே வைப்பேன் அப்படிங்கிற என்ன பார்த்தா புண்ணிய உதவி இருந்தா கையை தூக்குங்கத்தா, தலைக்கு 500 ரூபா தருவேன். என்னடா ஒரு ஆளு கூட கையை தூக்கல? ஒத்த ஓட்டு விழுகல, பூரா டெபாசிட் இழந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னைக்கு டிவியில சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து ஆம்பளை ஆளுகளுக்கு நிலைமை ஊரா மாறி போச்சு. விளம்பரம் டிவியில போட்டாத்தான் புருஷனுக்கு தட்டுல சோறு ஓடுதுங்க. 2வது விளம்பரம் போட்டாத்தான் குழம்ப கொண்டு வந்து ஊத்துதுங்க. 3வது விளம்பரம் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, சாப்பிட்டுக்கிட்டுக்கு விக்கல் வந்துருது. அவனா விக்கி தண்ணி 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 பொண்டாட்டி சொல்லும் இரு முடியட்டும், தண்ணி இரு முடியட்டும். அவ சொல்றது விளம்பரத்தை, இவனுக்கு தண்ணி கொண்டு வரதுக்குள்ள முண்டைக்கு உசிரே முடிஞ்சு போகும். அப்படியும் போய்கிட்டு இருக்கு. சரி விடுங்க, பெண்கள்ல யாரும் கையை தூக்கல. ஆம்பளை ஆள் நம்மளுக்கு நிறைய இருக்காங்கல்ல, ஏன்னா அவங்க மட்டும் கோவப்படுவாங்க. இவன் என்னைய பொம்பளை ஆளுகள் மட்டும் கேட்டுட்டு நம்மகிட்ட கேட்காம போயிட்டான்னு சொல்லி சங்கட்டப்படுவாங்க. அதனால ஆண்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஆம்பளை ஆளுங்க நான் கேட்கிற கேள்விக்கு யாராரு உண்மையை சொல்லி கையை தூக்குறீங்களோ உங்களுக்கு பூரா தலைக்கு ஒரு கோட்டு பரிசா கொடுக்கப்படும். ஆமா, என்ன ஆண்களுக்கு கேள்வி என்ன கேள்வி? ஆனா உண்மையை சொல்லி கையை தூக்கணும். பொய்ய சொல்லி கையை தூக்குனா கையை வடக்கு இழுத்துக்கிற அப்புறம். கேள்வி என்ன கேள்வி? நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு தான் மற்ற எந்த வேலையும் பாப்பா அப்படிங்கிற ஆண்கள் இருந்த கையை தூக்குங்க வைப்போம். என்ன நீ என்ன 2 கையை தூக்குற கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கியா? 1 வேறங்க 2 3 உண்மைதானா? பாரு, உனக்கெல்லாம் கல்யாணம் வெதர் அந்த வந்து இன்னும் கல்யாணமே முடிச்சிருக்க மாட்டேன். பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்கிற இடத்துல 3 பேர் மட்டும் தூக்கி இருக்காங்க. இந்த 3 பேர் எதுக்காக கையை தூக்குனாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பப்புனுக்காரன் ஒரு கோட்டு வாங்கி தரேன்னு சொல்றான். எதுக்குடா அதை சும்மா விடன்னு சொல்லி கையை தூக்குறாங்க. ஆனா காலையில அந்த கையை தூக்குன ஆளுக வீட்டுல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோ, அந்த கையை தூக்குன ஆளுக தான் வீட்டுல சோறாக்கிக்கிட்டு இருப்பாங்க. காலை அப்படி போயிருச்சு. ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவன். நான் கட்டின பொண்டாட்டி எல்லாம் நம்ம தங்கச்சி, உங்க தங்கச்சி, நான் கட்டின பொண்டாட்டி எல்லாம் எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இந்த தமிழ்நாட்டுல என்ன இந்த உலகத்திலே அப்படி பொண்டாட்டி யாருக்கு அமையாது. நம்ம பொண்டாட்டி சூப்பர் பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டியா விளக்கமாறு பிஞ்சு ஏன் பொண்டாட்டிடா, பொண்டாட்டில மட்டும் கூட்டு சொல்ல வரக்கூடாது. இது பூரா நம்ம சாமாங்கன்னு சொல்லலாம், நம்ம மைக்குன்னு சொல்லலாம், நம்ம ஊருன்னு சொல்லலாம், நம்ம மக்கள் நம்ம சொந்த பந்தம் சொல்லலாம். இந்த பொண்டாட்டில மட்டும் கூட்டு சொல்லு. நம்ம பொண்டாட்டின்னு வந்துச்சுன்னா குடும்பம் குண்டியை தூக்கிட்டு போயிடும். அதோட அரசாங்க சொத்து ஏன் பொண்டாட்டி. ஆனா ஏன் பொண்டாட்டி மாதிரி யாருக்கு இந்த உலகத்திலேயே அப்படி பொண்டாட்டி அமையாது. இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது திண்டுக்கல் பக்கம். திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லாம் ஒட்டி தாண்டித்தான் வந்திருக்கோம். ஆனா நம்ம ஊர் வந்து மதுரைக்கு அங்கிட்டு ஒரு 67 கிலோமீட்டர் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வரும். ஆனா நாடகத்தை முடிச்சிட்டு இன்னைக்கு நடக்கிறது கதம்ப நாடகம். கதம்ப நாடகம்னா வெறும் நகைச்சுவை மட்டும்தான். அடுத்து கருப்பசாமி வருவாங்க,
அதோட நாடகம் முடிஞ்சு போகும். 3 மணிக்கு முடிச்சிடும். 3 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். நம்மளாம் பார்த்து முடிக்கிறதா. ஆனா வள்ளி திருமண் நாடகம் மட்டும் முறைப்படி நடத்தணும்ப்பா. ஆமா. வள்ளி திருமண் நாடகம் எப்பயுமே 6 மணி 5:45 வரைக்கும் நடத்தணும். சரி. இதுதான் அந்த நாடகத்தினுடைய முறை. ஏன்னா பிரம்ம முகூர்த்தமே 5:30 மணிக்கு மேலதான். ஆமா. அதனால வள்ளி திருமண் நாடகத்தை முறைப்படி நடத்தணும்னு முந்தா நாள் ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு போயிட்டு வள்ளி திருமண் நாடகம். ஆனா வள்ளி திருமண் நாடகத்தை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட மணி 11 மணி வரைக்கும் ஆயிப்போச்சு. 11 மணி வரைக்கும் என் பொண்டாட்டி சாப்பிடாம உட்காந்துருக்கா. என் தங்கச்சி அப்படி வளர்த்திருக்கேன் நானு. என்ன காரணம்னு கேளு. முண்டைக்கு சோறாக்க தெரியாதுடா, நான் தான் போய் சோறாக்கணும். தங்கச்சி மைத்த புடுங்கிருக்கான். அப்படியெல்லாம் இருந்தாலும் உடன் உறாத சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆமா ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா அவருக்கெல்லாம் துண்டு வரணும் முடியல. வரீங்களா? வாங்கய்யா வாங்க. காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை பணிவன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நீங்க போட்டு மரியாதைக்குரிய ஊர் பெரியனன் அன்பையா ராமலிங்கம் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையிலேயே பக்கமேளம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமணிய கலையரசு அன்பண்ணார் எங்களது கைகாட்டியைச் சேர்ந்த அன்பண்ணர் கலைமணி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் மிருதங்கம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பத்தான் தோப்பூரை சேர்ந்த PS மருது அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எசனை பங்காளியின் சார்பாக பெட்டிக்கார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போத்துகின்றேன். பெட்டிக்கார் வாங்கிட்டாரு. மொத்தமே 10 துண்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே சின்ன முறையிலே பல வாத்தியத்தை இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை எண்ட புலியைச் சேர்ந்த மணிவேல் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை உயர்த்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே சிறந்த முறையில் தாளம் இசை கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி சதீஷ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக முன்னாடி எடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியா எனக்கு ஒரு கட்சி பிரிச்சு இருந்தா கொடுங்கய்யா. இங்கு சிறமுறையில் பப்பனாக நடித்து உங்களை மவுளுக்கு காத்துக் கொண்டிருக்கும் மாந்தோப்பை சேர்ந்த ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கைதட்டுங்கண்ணே, கைதட்டு. நன்றி நன்றி நன்றி. நமது ஊரிலே நடக்கக்கூடிய இந்த நாடகத்தை நாளை விடியற் காலையிலேயே உலகமெங்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பதிவு ஸ்தாபனங்கள் அன்பண்ணார் யூடியூப் நிறுவனர்கள் அனைவருமே மேடைக்கு வருமாறு உங்களை எசனை பங்காளிகள் சார்பாக நமது கிராமத்தின் சார்பாக உங்களை அழைக்கப்படுகிறார்கள். வாங்கண்ணே. கிராமத்தினுடைய முறையை செய்யறாங்க, அதை வாங்கிக்கிறணும்னே. இந்த ஒரு ஆள் வாங்க வாங்க வேமா. தமிழ்நாட்டின் கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உயர் திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்கள்
எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் சார்பாக எஸ்என்ஐ பங்காளிகள் சார்பாக உங்களை அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டின் கௌரவத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். சரி, வர்றாரு ஐயா வர்றாரு. வாங்க ஐயா. அவங்க தான் முக்கியம். இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துறதுக்கு காரணம் கை தட்டுங்க எல்லாரும். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த ஆலத்தூரான்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்என்ஐ பங்காளிகளுக்கும் கிராமத்தார்களுக்கும் சிறந்த முறையிலே நன்றி அன்று கலந்த வணக்கம். என்ன அண்ணே, அந்த விநாயகர் கோவில் முன்பாக நிற்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் கீழே உட்காருமாறு உங்களை விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விநாயகர் கோவிலுக்கு முன்பு நிற்கக்கூடிய நபர்கள் அனைவரும் விழா கமிட்டி சார்பாக உங்களை உட்கார சொல்றாங்க. ஐயா உட்காருங்க. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வேஷம் போட்டு பப்புனுக்காரே வெளியில வந்தாச்சு. கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆனா இந்த கூட்டம் இப்ப கூடுறது பெரிய விஷயம் இல்ல, விடிய வரைக்கும் இருக்கணும். இருந்தாத்தான் நம்மளுக்கு தொழில் செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். ஆனா இது இவங்க இன்னொரு விஷயம் அண்ணே, இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருப்பாங்கல்ல விடிகிற வரைக்கும், நாடகம் முடிகிற வரைக்கும் இருக்க மாட்டாங்க. எல்லா ஊர்லயும் நடக்கிறது கிடையாது. அவங்களுக்குன்னு வேலைகள் வெட்டிகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கா போய் பார்த்துட்டு வருவோம் சொல்லி வந்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நம்ம தொழில நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆளு இருந்து பார்க்கலாட்டாலும் தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும். தெய்வத்துக்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் சமாளிக்கணும். எல்லாத்தையும் சமாளிக்க தெரிஞ்சாத்தான் சபைக்கு வரணும். அதே மாதிரி நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு பொம்பளை தான் இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகணும். இல்லாட்டி செவனேன்னு போர்வை பொத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள படுத்துறணும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த சமாளிப்பு என்பது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஆளுகளுக்கு பூராமே அதிகமாவே இருக்கு. எப்படி சொல்றீங்க? நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆளுகளுக்கு அறிவுத்திறமா அதிகம். இப்படித்தான் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு மிகப்பெரிய ராக்கெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அந்த ராக்கெட் கண்டுபிடிச்சு வெளிநாட்டுக்காரன் பூரா 20 நாளா அந்த ராக்கெட்டை போட்டு ஹலோ ராக்கெட்டை கண்டுபிடிச்சு 20 நாளைக்கு மேல ஆகி போச்சு. ராக்கெட்டை பட்டனை போட்டு சாட் பண்ணி பாக்குறாங்க, ராக்கெட் ஷார்ட் ஆகவே இல்லையா. ஷார்ட் ஆகவே இல்லைங்க. வெளிநாட்டுக்காரன் பூரா திருகிறியா முறுக்குறியா ஆட்டுறியா. ஆட்டி பார்த்து ராக்கெட் கிளம்புறது மாதிரி இல்ல. கடைசியா நம்மால் ஒரு ஆளு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு கொத்தனார் வேலைக்கு போயிருந்திருக்காரு. அதிக சம்பளம் சொல்லவும் நம்மால் கொத்தனார் வேலைக்கு போயிட்டாரு. அங்க போன நேரம் இங்க செய்யறத பூரா பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. வெளிநாட்டுக்காரர் இந்த ராக்கெட்டை போட்டு பிரட்டுறத அப்பதான் நம்மாலு கிட்ட போனாராம். என்னன்னே என்ன ஏன் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஏன் இந்த ராக்கெட்டை போட்டு கிட்டு மல்லு கட்டி கிடக்குங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, நம்ம ஆளு கேட்டது வெளிநாட்டுக்காரன் சொல்லியிருக்கான். இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல, இந்த ராக்கெட்டை நாங்க எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி கண்டுபிடிச்சோம், புதுசா எங்க நாட்டுக்கு ஒரு பெருமையா இருக்கும் சொல்லி கண்டுபிடிச்சிட்டு கடைசியில பட்டனை போடுறோம், சாட் ஆக மாட்டேங்குதுப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் நம்மால் சொல்லியிருக்கேன், இப்ப இந்த ராக்கெட்டை சாட் பண்ணணும் அவ்வளவுதானே, நான் சொல்றது மாதிரி செய்யுங்கன்னு இருக்கேன். என்னடா தமிழ்நாட்டுல இருந்து வந்தவன் இவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறானே, என்னத்தை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல அவங்க எதிர்பார்ப்பா என்னதையும் செய்ய சொல்லுங்க தம்பி நாங்க செய்யறோம்னு சொல்லியிருக்கேன். சொல்லவும் நம்மால் சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல, இந்த ராக்கெட் இப்படி பிரட்டுன்னு இருக்கேன். லேசா சாச்சி போட்டு வெளிநாட்டுக்காரன் ராக்கெட்டை பிரட்டி இருக்கான். பிரட்டி அங்கிட்டு இங்கிட்டு லேசா 4 ஆட்டு ஆட்டுங்கன்னு இருக்கான். நம்ம ஆளு வேச கட்டு வெளிநாட்டுக்காரன் ராக்கெட்டை 4 ஆட்டு ஆட்டிருக்கான். இப்ப நிமித்தி வச்சு பட்டனை போடுங்கன்னு இருக்கான். அதே போல நிமித்தி வச்சு ராக்கெட்ல பட்டனை போட்டிருக்கான். ராக்கெட்டு பரட்டுன்னு மேல போயிருச்சு.
மேலே போக வெளிநாட்டுக்காரனுக்கு பூரா சந்தோஷம் பொறுக்கல. அட என்னடா நம்ம நாட்டில் இவ்வளவு இதாக கண்டுபிடிச்சு நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாத தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் வந்து இவ்வளவு அறிவுபூர்வமாக ஸ்டார்ட் பண்ணிட்டானே, இவனுக்கு என்னடா திறமை இருக்கு அப்படின்னு நம்மளால கூப்பிட்டு அவங்க விசாரிச்சிருக்காங்க. ஏன் நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்த ஆளு இவ்வளவு அறிவுபூர்வமா ராக்கெட்டை கிளப்பி விட்டீங்க, நீங்க என்னதே படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கான். அப்பதான் நம்ம ஆளு சொல்லியிருக்கான், நான் அதெல்லாம் படிக்கவும் இல்லை, ஒரு மசரும் இல்லை. தமிழ்நாட்டில் என் வீட்டில் ஒரு எக்ஸல் பைக்கு ஒன்று வச்சிருக்கேன். அந்த பைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா ஷார்ட் ஆகாது. இப்படித்தான் சார்ஜ் போட்டு 4 ஆட்டை ஆட்டி எடுத்து வச்சு மிதிப்பேன். அதே போலதான் இங்கேயும் செய்ய சொன்னோம்னு இருக்கேன். அப்படி சமாளிக்கிறேன் பாரு, சமாளிக்க தெரியணும். அதே போல இப்படித்தான் ஒரே ரூமுக்குள்ள 3 பேர் இருந்திருக்கான். ஒரே ரூமுக்குள்ள ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரன், இன்னொருத்தன் அமெரிக்கா நாட்டுக்காரன், இன்னொருத்தன் ஜப்பான் நாட்டுக்காரன். 3 பேர் ஒரே ரூமுக்குள்ள இருந்திருக்கான். அந்த நேரம் ராத்திரி 1 மணி இருக்குமா, சரியான முண்டக்கண்ணு பேய் ஒன்று வந்துருச்சு ரூமுக்குள்ள. பேய் வந்தது 3 பேருக்கு நீர் கசிவு ஏற்பட்டுருச்சு. அவங்க பேயவே பார்த்தது இல்லை. அது அவங்கள பார்க்க வந்த பேய், ஒவ்வொரு பேய்க்கும் 1.5 கிலோ இருக்கும் ஒவ்வொரு கண்ணும். அந்த தண்டி பேயை பார்க்கவும் பயந்து மோல்றான் 3 பேரும். அப்பதான் பேய் சொல்லிச்சான், டேய் ஏண்டா சங்கு மைங்களா, ஏண்டா என்னை பார்த்து பயப்படுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேய் சொல்லியிருக்கு. அப்பதான் முதல்ல அமெரிக்கா நாட்டுக்காரனை கூப்பிட்டு, பேய் உனக்கு என்னடா வேணும்னு கேட்டிருக்கு. அமெரிக்கா நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான், எனக்கு ஒரு ரூம் நிறைய தங்கமா கொடுத்தீங்கன்னா நான் வாழ்க்கை முழுவதும் வச்சு பொழைச்சிக்கிருவேன், எங்கிட்டாவது வித்தாவது திண்டுக்கிறோன்னு இருக்கான். பேய் அவனுக்கு ஒரு ரூம் நிறைய டிஸ்ன்னு தங்கமா கொடுத்துருச்சு. ஆமா. 2வது ஜப்பான் நாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்க, எனக்கு ஒரு ரூம் நிறைய பணமா கொடுத்தீங்கன்னா என் குடும்பம் குட்டியோட நான் ஆயுசுக்கும் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்ல, அவனுக்கு ஒரு ரூம் நிறைய பணமா பேய் டிஸ்ன்னு கொடுத்து. கடைசியில 3வது நம்மால் தமிழ்நாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்க, நம்மால் எதையுமே கிராஸ் ஆத்த யோசனை பண்ணுவாங்க. அப்பதான் நம்மால் சொல்லியிருக்கான், எனக்கு வேற ஒண்ணு வேணா, அவங்க 2 ரூம்பு சாவி மட்டும் எனக்கு வேணும்னு இருக்கான். அவுத்துட்டு கழட்டிட்டு போறதுக்குத்தேன் அப்படி கிளம்பிட்டேன் நிறைய. அதே போல இந்த புதுசா பொண்ணு வாக்க போற ஆளுகளை பாத்திருக்கீங்களா? புதுசா பொண்ணு வாக்க போற ஆளுகள்லாம் பாவம்யா ரொம்ப. ஆமா, பெரிய அயோக்கிய பயிலா இருப்பான். அவனுக்கு பொண்ணு வாக்க பெரிய ஆத்தாப்ப இழுத்துட்டு போயிருவாங்க, வாடா பொண்ணு வாக்க இழுத்துட்டு போயிருவாங்க. கொண்டு போய் பொண்ணு வாக்க போறவன் நேர பொண்ணு வீட்டுல போய் பொண்ணை பார்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எதிரியா பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்களோ அங்கதான் போய் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. சரி, தண்ணி வாங்கி குடிக்கல சைஸா அந்த வீட்டுல உள்ள கிளை வீட்டை விசாரிப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கு தான் அந்த அனிதாவை பொண்ணு வாக்க வந்தான், அந்த பிள்ளை குணம் எப்படி அப்படின்னு விசாரிக்க. அந்த வீட்டுல உள்ள கிளவி சைஸா கிணத்து வடியை வச்சு விடுவா. எப்படி ஆத்தாடி அனிதாவா நல்ல உள்ளதான் தங்கமத்த உள்ள. சரி, என்னமோ 12 படிக்கும் போது ஒரு பயலோட பழகுச்சான். அதுக்கப்புறம் படிப்பை நிப்பாட்டிட்டு திருப்பூருக்கு பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு இருந்தாளுங்க. அங்க கூட 2 மாசமோ என்னமோ வயிற்றுல இருந்து கலைச்சாளுங்க. வேற ஒண்ணும் இல்லை, நல்ல உள்ளதே மயத்தை புடுங்கின உள்ள. நீ எவனாவது அங்க பொண்ணு வாக்க வருவானா? அப்படிலாம் குடும்பத்தை கெடுத்து விட்டு போயிருங்க. அதே போல பார்த்தேன்னா 10 வருஷம் 15 வருஷம் பிள்ளை இல்லாம வரம் இருந்து தவம் இருந்து பிள்ளையெல்லாம் பெத்து எடுப்பாங்கய்யா. சிரமம் அந்த பெற்றோர்களுக்கு தான் அதனுடைய சிரமம் தெரியும். அதை பிள்ளை பெத்து இப்படித்தான் எங்கள் ஊரில் நடந்த ஒரு சின்ன ஒரு உண்மையான விஷயம். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க 15 வருஷமா பிள்ளை இல்லை. 15 வருஷமா பிள்ளை இல்லை. வெளிநாட்டு சம்பாத்தியக்காரங்க ஆரம்ப காலத்துலேருந்தே கோடீஸ்வர குடும்பம். அப்படிப்பட்ட ஆளுக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லி அவங்களும் பழனி முருகன்ட்ட போய் வேண்டியிருக்காங்க, எப்படினாலும் எங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்தேன்னா உனக்கு நான் வேல்காவடி எடுத்து வேன்லையே ஏறி வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், கொடுக்கறதுக்கு பழனி கொடுத்தால. சரின்னு சொல்லி முருகனும் வரம் கொடுத்துட்டாரு. வேண்டிட்டு வந்து 1 வருஷத்துல அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஆம்பளை பிள்ளை பிறந்து பெரியாசிபத்திரியில் இந்த தாயும் பிள்ளையும் இருந்திருக்காங்க. அப்பயில எங்க ஊர்ல உள்ள ஒரு 4 கிழட்டு முண்டைக அந்த பிள்ளையும் தாயும் பார்க்க போனவளுங்க. பார்க்க போன கிளவியை ஒழுங்கா போய் பார்த்துட்டு வரணும். ஒரு கிளவி போய் சொல்லியிருக்கு, அழுகி போன ஆப்பிள் 2 கையில ஒண்டுகிட்டே போயிருந்திருக்கு. அந்த கிளை போய் சொல்லியிருக்கு, அடி ஆத்தாடி தர்ம புண்ணியவதி, 10 வருஷம் 15 வருஷமா பிள்ளை இல்லாம அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொண்டு வந்துட்ட, நீ நல்லா இருக்கணும் தான் சொல்லி கிளவி சொல்லிட்டு 500 ரூபாய் கையில கொடுத்துட்டு ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில வந்துருச்சு. 2வது ஒரு கிளை போயிருந்திருக்கு, அடே கும்பிட்ட சாமி கை விடலையே, நல்லபடியா ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை வெத்தாலும் வெத்த அவங்க சித்தப்பன மாதிரியே வெத்திருக்கேடின்னு சொல்ல. 3வது ஒரு கிளை உயர்ந்திருக்கு, அடியாத்தையே இந்த வாரி இந்த சுண்டு வரல கூட அவங்க சித்தப்பை கை மாதிரியே இருக்கடின்னு சொல்ல. புருஷங்காரன் பக்கத்திலே இருந்துக்கிட்டு பார்த்துருந்துருக்கான், பிள்ளையும் பார்த்துருந்துருக்கான், பொண்டாட்டியே கொலை செய்ய போறது மாதிரியே பார்த்துருந்துருக்கான். அப்போதான் பிள்ளை படுத்துக்கிட்டே பெட்டில் படுத்துக்கிட்டே பிள்ளை முழிச்சிச்சா, நான் யாருக்கு தாண்டா பிறந்தேன் அப்படின்னு.
அப்படியெல்லாம் இல்லாமல் வந்தவங்களுக்கு வரவேற்பு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்ப்பான். அன்பு கலந்த வணக்கம் வருகுது சபையோர்களே அமுத கானம் ஜொலிக்க போகுது. வணக்கம் வருகுது சபையோர்களே அமுத கானம் ஒலிக்க போகுது. அன்பு கலந்த வணக்கம் வருகுது சபையோர்களே அமுத கானம் ஜொலிக்க போகுது. பண்டைகால தாத்தாவோட பழங்கால ராகம் பூரா பாட்டாக ஜொலிக்க போகுது. இங்கு பாடலாக ஜொலிக்க போகுது. அன்பு கலந்த வணக்கம் வருகுது சபையோர்களே அமுத கானம் ஒலிக்க போகுது. நாடோடி பாடல் வருகுது சபையோர்களே நமித கானம் ஜொலிக்க போகுது. நாடோடி பாடல் வருகுது சபையோர்களே நவீன கானம் ஒலிக்க போகுது. நாடோடி பாடல் வருகுது சபையோர்களே நமித கானம் ஜொலிக்க போகுது. அந்த கலாயோட பாட்டு பூரா இங்கே தானே அழகாக ஜொலிக்க போகுது. இங்கே அற்புதமா ஜொலிக்க போகுது. சபையோர்களே அமுத கானம் ஒலிக்க போகுது. கிராமத்துக்காரன் பாட்டு கிருகிருக்க வைக்கும் பாட்டு. கிராமத்துக்காரன் பாட்டு கிருகிருக்க வைக்கும் பாட்டு. கிருகிருப்பு தரும் பாட்டுங்க. இது அந்த கால பாட்டு தானுங்க. கிராமத்து பாட்டு தானுங்க அந்த கால கிராமத்து பாட்டு தானுங்க. கும்மி பாட்டு கொலவ பாட்டு நடவு நடுவ பாட்டு. கும்மி பாட்டு கொலவ பாட்டு நடவு நடுக பாட்டு. நல்ல பாட்டு தானுங்க. நம்ம ஐயாக்கெல்லாம் கேட்ட பாட்டுங்க. நல்ல பாட்டு தானுங்க நம்ம ஐயாக்க கேட்ட பாட்டுங்க. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது. அங்க இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் விட்டுது. கிளம்பிட்டாளா அத்தா கிளம்பிட்டாளா வடக்கு வாச சன்னதி விட்டு கிளம்பிட்டாளா. கிளம்பிட்டாளா தாவி கிளம்பிட்டாளா நோக்கி கிளம்பிட்டாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா கொலை போட்டா ஆடி வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா மாரியம்மா குழவ போட்டா ஆடி வருவாளா. ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம காளியம்மா கொலை போட்டா ஆடி வருவாளா. ஆத்தா சில்லுக்க வராளே மாரியம்மா சிலுத்துக்கிட்டு ஆடி வராளே. சிலுக்க வராளே துமாரி சிக்க வர ஏறி வராளே. எங்க ஊரு சொந்த ஊரு மதுரை தானுங்கோ. இந்த ஊரு பத்த ஊரு மதுரை தானுங்க. எங்க ஊரு சொந்த ஊரு ரொம்ப தூரங்கோ. நாங்க இப்ப அங்க பாருங்க. எங்க வயிற்று பழப்புக்காக இங்க வந்திருக்குங்க. ஏன் வந்தனம் தானுங்க. இங்க வந்திருக்கும் அனைவரும் வணங்கின பாருங்க. என்ன முன்னோரம் மன்னாரம் வழங்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சி கவனா ஆலத்தூரான்பட்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சவ விழாவினை முன்னிட்டு புகழப்பெற்ற நடிகர்கள் பங்கு வரக்கூடிய கதம்பம் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நடக்கக்கூடிய நாடகம் அருமையான தெய்வ பக்தி உள்ள ஒரு நாடகம். ஏன்னா எல்லாமே இருக்கும். கதம்பம் என்றால் மல்லிகைப்பூவு கனகாம்பர பூவு எல்லா பூவும் சேர்த்து கட்டுறதே கதம்பம். அதே போல எல்லாருமே வந்திருக்கும் அத்தனை பேர். அதனை தொடர்ந்து கருப்பசாமி வந்திருக்காங்க தெய்வ பக்தியோட நாடகம் இருக்கணும்னு சொல்லி. ஆனா இந்த நாடகத்திலேயே கருப்பசாமி வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஏன்னா பப்புன் டான்ஸு இவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு சிரமம் கிடையாது. பருவம் போயிடுவோம். இந்த கருப்பசாமி வேஷம் போடுறவங்க ரொம்ப சிரமப்பட்டு தத்ரூபமா 50 நாள் 40 நாளைக்கு முன்னாடி இருந்தே விரதம் இருந்து அப்படி முறைப்படி வந்தாத்தான் அருள் தத்துவமா இறங்கும். ஆனா நான் இந்த நாடகத்துக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி போய் மாட்டிக்கிட்டேன். இதே நாடகத்துக்கு போய் பப்புன் டான்ஸை முடிச்சுட்டு 12:30 மணி இருக்கும். போய் வேனில் போய் படுத்துட்டேன். இன்னும் நம்மளுக்கு வேலை கிடையாதுல்ல, கருப்பசாமி இதே வேஷம் போட்டு வெளியில போவாங்க, நம்ம வாட்டுக்கு ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி போய் வேனில் போய் படுத்துட்டேன். படுத்து ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காது, நாடக ஏஜென்ட் வந்து என்னை உசுப்பு வந்துட்டார். தம்பி எந்திரிப்பானார். என்னண்ணே எனக்குத்தான் வேலை இல்லை இந்த நாடகத்துல, என்னை எதுக்கு தூங்குற வயல தூக்கத்தை கெடுக்குறீங்க அப்படின்னு. அப்பதான் நாடக ஏஜென்ட் ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி வேற ஒண்ணும் இல்ல, இந்த நாடகத்துல உனக்கு வேலை இல்லதே, அண்ணன் சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீ கேட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கப்பான்ட்டார். என்னன்னு எந்திரிச்சு கோவத்துல எந்திரிச்சு கேட்கிறேன், என்னதே உனக்கு பிரச்சனை, தூக்கத்தை கெடுக்குற அப்படின்ட்டு கேட்கல. அப்பதான் ஏஜென்ட் சொன்னார்,
வேற ஒண்ணும் இல்ல தம்பி, இந்த நாடகத்துக்கு வந்திருக்கிறதுல இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுற ஆளு தண்ணியை போட்டு படுத்துட்டேன். ஏதோ காது ஊத்து விசேஷத்துக்கு காலையில் போயிட்டு வந்தான்னா குண்டக்க முண்டக்க சாராயத்தை வாங்கி ஊற்றி விட்டாங்க. அதோட வந்தவன் இங்கே யாரோ ஊரில் கரெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பான் போல். அவங்க ஒரு ஓட்டரை கொடுத்துட்டாங்க. கொடுத்தது மொட்டையாகி படுத்துக்கிட்டான். வேஷம் போடுறதுக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறான். அண்ணன் மானத்தை எப்படியாவது நீதான் காப்பாற்றணுங்கிறார். நான் திருப்பி கேட்குறேன், நான் என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போதான் ஏஜென்ட் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை தம்பி, அந்த ஆளுடைய துணிமணி பேக்கு பூரா உள்ளதே இருக்கு. நீ அவன் துணிமணியை பூரா எடுத்து மாட்டிக்கிட்டு நீ வேஷம் போடுறான். நான் அவன் காலில் விழுந்துட்டேன். என்ன, எனக்கு பப்புனாத்தே நடிக்க தெரியும், 4 குண்டக்கு மண்டக்க ஆட்ட ஆட தெரியும். என்னைய போய்கிட்டு சின்ன கருப்பு வேஷம்லாம் நடிக்க சொன்னீங்கன்னா எப்படின்னே அப்படிங்கிறேன். அப்போதான் ஏஜென்ட் சொன்னார், தம்பி நீ வாங்குற சம்பளத்தில் 4000 ரூபா கூட சேர்த்து வாங்கிக்க. எப்படினாலும் அந்த வேஷத்தை நீதே வந்து செய்யணும், ஊர் மானத்தை காப்பாற்றணும்ட்டார். முக்கியமான ஊர் தம்பி, நம்மளை நம்பி நாடகம் கொடுத்த ஊர். மானமே உன் கையில தான் இருக்குது, நம்ம ஊரை மதிக்கணும்னு சொல்லி அப்போ படக்குன்னு சொல்லவும் எனக்கு அப்படியே மனசு இறங்கிருச்சு. சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் சின்ன கருப்பு வேஷம் போகிற ஆளுடைய துணிமணியை எடுத்து மாட்டிக்கிட்டு மீசையை நல்லா பெருசாக போட்டுக்கிட்டேன். கண்மையை எடுத்து பெருசாக இழுவிக்கிட்டு அருவாளோட வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து இருக்கிற சாமியை பூரா அழைக்கிறேன். நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே தாயே கொடி கொண்ட முத்து மாறி ஓடிவாமா. நாத்தமலை இலையிலே இலையிலே குடி கொண்ட முத்து மாறி ஓடிவாமா. அந்த வைத்தூர் அந்த எல்லையில எல்லையில குடி கொண்ட என் தாய முத்து மாறி அப்படின்னு இருக்கிற சாமியை பூரா அழைக்கிறேன். திருச்செந்தூர் முருகனையெல்லாம் கூப்பிட்டேன். உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு கால் இல்லையா, மடப்புறம் காளித்தாயே, கொல்லங்குடி காளி அப்படின்னு இருக்கிற சாமியை பூரா கூப்பிடுறேன். ஊரில் ஒரு ஆளுக்கும் சாமி வரல. சாமி வரலங்க எனக்கு உசிரே போயிடுச்சு. ஐயா அதுக்கு தாண்டா தெரியாத வேஷத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமாக நின்றுக்கிட்டேன். பெரிய கருப்பு வேஷம் போடுறவர் வந்துட்டார். தம்பி இங்கே வா, உங்கொக்கரைக்கெல்லாம் சாமி அழைச்சேன்னா 30 வருஷம் ஆனாலும் வராது, நீ ஓரமாக நின்றுக்க, நான் சாமி அழைக்கிறேன்ட்டார். பக்கத்து மைக்கில் நின்று அவர் அழைச்சாரு. ஒரே வரிதே படிச்சாரு. அந்த முத்து மாறி ஆத்தாவே ஓட்டி வாத்தா, ஆத்தா ஓட்டி வாத்தா, காளியம்மா நீதான் இங்க வாத்தா அப்படின்னு தானே சொன்னாரு. அதே அப்பா ஊர்ல வாக்கணும்னா 2 வரி வடிச்சதுக்கு ஊர்ல ஒரு 150 ஆளுக்கு சாமி வந்துருச்சு. பூரா மங்கு மங்குன்னு பொம்பளை ஆளுகள்லாம் இப்படி இப்படி ஆடி வந்துருச்சுங்க. மங்கு மங்குன்னு ஆடி வந்து பூரா 90 ஓட்டு நுப்பாட்ட முடியல, கட்டுப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு சாமி கிளம்பிருச்சு. சாமி கிளம்பி கடைசியில் ஆளுகளை பூரா நல்லா ஆட விட்டு 90 போட்டு அமர்த்தி உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சதுக்கப்புறம் சரி வேலை முடிஞ்சிருச்சுலன்னு சொல்லி அந்த சின்ன கருப்பு துணிமணியை பூரா உள்ள கலட்டி போட்டுவிட்டு மறுபடியும் போய் வண்டிக்குள்ள போய் படுத்துட்டேன். படுத்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, மறுபடியும் அதே ஏஜென்ட் வந்துட்டான். தம்பி எந்திரிப்பான, என்னண்ணே நீ சொன்ன வேலையை ஒரு வழியாக எப்படியே முடிச்சுட்டேன், மறுபடியும் ஏன் என்னை உசிரை வாங்குற தூங்க விடுன்னு. அப்போதான் ஏஜென்ட் சொன்னார், தம்பி எப்படியா அண்ணன் மானத்தை நீ காப்பாத்திட்ட, இன்னும் ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யணும்டார். என்னன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல தம்பி, இந்த நாடகத்துல இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுற நடிகர் தான் அருவா மேல ஏறி நின்றுக்கிட்டு சேவலை கடிக்கணும். இந்த ஒரு வேலையை மட்டும் செஞ்சிருங்கிறான். எனக்கு உசிரே போகுது. நான் அவுச்சகரி பொறிச்சகரியை கூட தின்றதில்லை இது வரைக்கும். சைவத்துக்கு மாத்து சாப்பாடு சாப்பிட மாட்டேன். என்னைய போய் உயிரோட சேவலை கடிக்க சொல்றியே என்னன்னு சங்கதின்னு கேட்டேன். அப்பதான் நாடக அமைப்பாளர் சொன்னார், தம்பி நீ 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற, நீ இப்போ உனக்கு 10,000 ரூபாய் தரேன், எப்படினாலும் சேவலை கடிச்சு துப்புங்கிறார். நான் சரிண்ணே 10,000 ரூபா கிடைக்குதுடா, நாளைக்கு சீட்டு காசு கட்டிக்கலாம்ட்டு நானும் படக்குன்னு அவன் சொன்னது மாதிரி வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து அருவா மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். ஏறி நின்றாலும் லேசாக மனசுக்குள்ளே பயம் கொடுக்குது. ஐயையோ நம்ம இது வரைக்கும் சேவலை கடிச்சது இல்லையே, நம்ம ஆட்டுக்கு கடிச்சு விட்டா சாமி குத்தம் எதுவும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வீட்டில் நம்மளை நம்பி 4 பேர் இருக்காங்க, நம்ம குடும்பம் என்ன நிலைமைக்கு போயிருமோ அப்படின்னு எனக்கு அந்த பயம் வேற ஒரு வக்கட்டு. பயத்தில் நான் கடிக்கவே மாட்டேங்கிறேன். நாடக அமைப்பாளர் சொன்னார், தம்பி இங்கே வா, ஏப்பா பயந்துக்கிட்டே இருக்க, பயப்படாத, நீ வாட்டுக்க பயப்படாம கண்ணை மூடிக்கிட்டு கடி, உள்ளூர் சாமி உன்னைய காத்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். சரிடா சாமி தான் காத்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஊரில் உள்ள சாமியை கும்பிட்டு இறுக்கியா அருவா மேலே ஏறிட்டு பயத்தில் 2 கண்ணே மூடிக்கிட்டேன். 2 கண்ணே மூடிக்கிட்டு இப்படியே கடிச்சு இழுத்து எரிஞ்சு விட்டேன். கடிச்சு இழுத்து எரிஞ்சிட்டு இப்படி கண்ணத்தான திறந்தேன். வாயு ஊரா ஒரே பச்சையா ஒட்டி இருக்கு. பச்சை கலர் ரத்தமா? பச்சை கலர்ல எந்த ஊர்ல ரத்தம் இருந்துச்சு மண்டை? அப்புறம் ரத்தம் சேவப்பாத்தியா இருக்கும். வாயு ஊரா பச்சையா ஒட்டி இருக்குன்னா காரணம் என்ன? அந்த சேவலை குடுக்க வந்த எடுவட்ட முண்டப்பையா அவன் ஏற்கனவே நிற போதையில இருந்திருக்கான்.
3 கோட்டுக்கு மேல குடிச்சிருந்திருக்கான். அங்கிருந்து சேவலை கொடுக்க வந்தவன் கழுத்த பக்கம் கொடுக்காம பெரட்டி குண்டிய பக்கத்து கொடுத்துட்டான்டா. கடைசியில குண்டியை பிடிச்சி கடிச்செழுத்து ஒரே கோழிப்பியா ஒட்டினதே மிச்சம். அதோட அந்த நாடகத்துக்கே வரக்கூடாதுன்னு நினச்சி இருந்தேன். இன்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. ஆத்தா வந்து உண்மையிலே தெய்வம். யார் யார் எங்கே வரணும்னு தெய்வம் இருக்கும். தெய்வம் அழைச்சி வந்திருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகை சிகாமணி நடிப்பு சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தெரிந்து மருந்து இருந்தாலும் சொல்ல வேண்டியது அடியினுடைய கணவன் என்பதனால நடிப்பிசை வேந்தன், நடிப்பிசை மன்னன், 8 திக்கும் 8 முரசு கூட்டியக்கூடிய சங்கீத சாம்ரான், சப்தசுர நாணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பரியாக்குரிய அன்பன்னார் எங்களது லகாடே ஊரை சேர்ந்த என்ன ஊரு கண்ணுச்சாமி அவர்கள் பெரிய ஏற்பாடு தோண்டி உங்க அதனை தொடர்ந்து இப்படியும் ஒரு கருப்பா இல்ல இப்படித்தான் இருந்திருப்பார் கருப்பா அப்படி நீங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே ஆக்ரோஷமாக உங்கள் மத்தியிலே தத்ரூபமாக தெய்வ சக்தியுடனும் தெய்வத்தினுடைய உணர்வுடனும் வெளிவந்து உங்களை எல்லாம் மிரள வைத்து உங்களுக்கு அரிதாரம் போடக்கூடிய அன்னார் எங்களது கைகாட்டியை சேர்ந்த கலைவேங்கை கார்த்தி அவர்கள் சின்ன கருப்பாக தோன்றி உங்கள் அதனை தொடர்ந்து நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாம்பணி, நகைச்சுவை சிகரம், நகைச்சுவை பொக்கிஷம், கம்பு சுத்து புகழ், என்னது கத்தி சண்டை புகழ், கலர் பாட்டல் புகழ், அப்படி எத்தனையோ விதவிதமான நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு உங்கள் மத்தியிலே நடனமாட காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்ரோஷ கலைஞன் எங்களது மனைவியை சேர்ந்த முருகேசன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனா தோன்று. அதனை தொடர்ந்து மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைய நிலா உங்களுடைய ஆசி பெறுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறான். அன்பு தம்பி எங்களது மதுரை பாலமேடு மாநகரம் போற்றக்கூடிய குட்டி பப்ளு அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனா தோன்ற. அதுக்கடுத்தபடியாக ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு திலகம், சென்றடமெல்லாம் சீரும் சிறப்புமாய் இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பேரும் போலும் பெற்று வரக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பன்னார் படித்தது ஒரு பட்டதாரி. அரசாங்க பள்ளியிலேயே வாத்தியாராக பணிபுரிந்தாலும் நாடக கலை மீது கொண்ட அபிமானியத்தாலே முறையாக பயின்று இன்று எத்தனையோ மாணவர்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்த அன்பன்னார் எங்களது கைகாட்டியை சேர்ந்த கலைமணி அவர்கள் ஹார்மோனியம் பின் பாடல் இசைப்பார்கள். ஹலோ தீமூட்டி தீமூட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த வச்ச காட்டு பேச்சு நீ, காட்டு பேச்சு நீ, தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சு நீ, பாட்டு பேச்சு நீ. சாத்தி உணப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி, அடியாத்தி உன் சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி, போரே நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் உன் இறந்தாண்டி அடிப்போடி அடிப்போடி உன்னை தேடி என் உசுரும் ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி மஞ்சனத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி அடியமச்சி விட்டு மயில என் மனசு போடும் மரப்பு மேல் மாசம் எரிக்குதடி மாச துடிக்குதடி
மயில ஓ தவிப்பு போடும் தந்தார ஓசை என் கூட்ட உடைக்குதடி அதில் உன்வாசம் நுழையுதடி உன்வாசம் நுழையுதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி உன் பாசம் எரியுதடி உன் பாசம் நுழையுதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி உன் பாசம் எரியுதடி அடிபட்டு வச்ச ரத்தினமே அரைஞ்சி வச்ச சித்திரமே முடிஞ்சு நீ புகையில தீ பிடிச்சு தன சாவுரேன் தீ பிடிச்சு நான் சாவுரேன் தீ பிடிச்சு நான் சாவுரேனே நீ மயறி போற நான் மண்ணோடு போறேன் நீ கரையேறி போற நான் கடலோடு போறேன் நீ காத்தோடு காத்தாக களவோடு களவாக ஒளியோடு ஒளியா வழியோடு வழியாக எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற சாத்தி உனப்பு அருவே காட்டி உள்ளாச்சிடி அடியாத்தி உன் சிரிப்பு புளியங்காட்டி பூவாச்சிடி போரே நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் உன்னிறம் தாண்டி அடிப்போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுறு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி மஞ்சனத்தி அடிய ஒத்த சொல்லு ஒயில என் மனசை போடும் மறாப்பு மேல் பாசம் எரியுதடி இதில் என்னாசை துடிக்குதடி அடிய ஒத்த சொல்லு ஒயில உன் தவிப்பு போடும் தந்தார ஓசை உன் கூட்ட உடைக்குதடி அதில் உன் வாசம் நுழையுதடி உன் வாசம் நுழையுதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை எரியுதடி உன் வாசம் நுழையுதடி ஆபாசியா சோற கை தட்டலாமே எல்லாருமே புது பாட்டு இப்போ வந்த பாட்டு தான் பாடினாரு ஆமா உண்மையிலேயே கண்டிப்பா ஆனா பெட்டிக்கார இந்த பாட்டு பாடுறது ரொம்ப சிரமம் தான் ஆமா ஏன்னா எத்தனை என்ன அடிய மஞ்சனத்தையும் மைத்த புள்ளிங்க என்னது தீக்குளி தீக்குள் தீ வைத்தேன் சரி இருந்துட்டு போகுது அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோட்டையடி குமரன் கொட்டுமரசு வேந்தன் மின்னலடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தளம் வசிக்கக்கூடிய மதிப்பரியாக்குரிய எங்களுடைய அருமை வாத்தியார் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாடக ஆசிரியருமான அரசகுலத்தைச் சேர்ந்த டிவி ஜெயம் வாத்தியார் அவர்களுடைய மாணவர்களில் எத்துணை மாணவர்கள் இருந்தாலும் அத்துணை மாணவர்களிலும் சிறந்ததொரு இளைய விடிவெள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பாத்தான் மிருதங்கக்கார பயலுக்கு வயசு எத்தனை 22 வயசுதான் ஆகுது 22 வயசுல இந்த அடி அடிக்கிறானே அப்படின்னு பார்த்தாலே உடம்பெல்லாம் பிள்ளரிக்கும் அப்படி அருமையான முறையிலேயே சிறப்பாக வாசிக்கக்கூடிய அன்பத்தான் எங்களது காரியாவட்டி அருகாமையில உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் PS மருது அவர்கள் மிருதங்கத்தை சிப்பார்கள்.
அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றால் அழைக்கக்கூடிய சரவடி வெடித்தது போல இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவுக்கு இன்னைக்கு மட்டும் 15 நாள் திருவிழாவாம். இன்னைக்கு மட்டும் போட்ட பட்டாசனுடைய தொகையே 2.25 லட்சம் ரூபாயாம். அப்படி எப்படி சரவடி அவ்வளவு செலவு பண்ணி அந்த வெடியினுடைய சத்தத்தை கேட்டீங்களோ அவ்வளவு செலவுலாம் கிடையாது. வெறும் 1100 ரூபா தான் சம்பளம். அந்த சத்தத்தை இங்கே கேட்கலாம். அற்புதமான முறையிலேயே சரவெடி வெடித்தது போல சத்தத்தை தனது இசைத்திறமையாலே வெளிப்படுத்தக்கூடிய அன்பிற்கும் பாசுக்குரிய அன்பு மாப்பிள்ளை எங்களது எந்த புலியைச் சேர்ந்த எம்.எஸ். மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். உடஞ்சால விடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக இப்படி எத்தனை இசைகள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தை வழங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி, தாளவத்துவான், லயவத்துவான் என்றால் அழைக்கக்கூடிய மதிமரியாக்குரிய அன்பு தம்பி எங்களது மனைவியைச் சேர்ந்த சதீஷ் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். அதுக்கு அடுத்தபடியே எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு. கிராமத்துக்கு வந்த உடனேயே அருமையான முறையிலே பெரியவங்கள்லாம் உண்மையை சொல்ல போனால் அவ்வளோ ஒரு உபசரிப்பு, அதை மறக்க முடியாது. நாங்கள் கிராமத்தை மதித்து தான் வயிற்று பொழப்புக்காக வந்தோம். அதை எங்களுடைய அந்த மனவேதனைகள்லாம் நீங்கும்படியாக வாங்க முதல்ல சாப்பிடுங்க, அதற்கப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கிறோம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை வரவேற்று சாப்பாடு உபசரித்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் அனைத்து அன்புள்ளவர்களுக்கு சிந்தாமணி நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை ஒளிப்பதிவு செய்து உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பதிவு ஸ்தாபனங்கள் அன்பு அன்னார் அனைவருக்குமே சிந்தாமணி நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவில் தோற்கக்கூடிய சிறந்தொரு ஒளி ஸ்தாபனம். எம்புட்டு லைட்டு, எம்புட்டு ஆர்ச்சு, அப்பா சரிச்சிட்டார். அப்படியே கொண்டு வந்து ராத்திரியவே பகல் மாதிரி சொலிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு சிறந்தார்ந்த முறையிலேயே பொருட்களை போட்டு இங்கே தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேலவன் ஆடியோஸ், வேலவன் பொன்னே